தன்னுடைய மகளை, அதாவது 14 வயதுடைய மகளை இந்த பாலிய வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தியிருக்கார். சிறுமியை 27 வயது இளைஞன் லவ் பண்ணியிருக்கார். ஒரு தந்தையால் பிள்ளை பாலிய துஷ்பிரயோகத்துக்கு ஈடுபடுறதுன்றது அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம்ன்றதை நீங்கள் பாருங்க. பெண் பிள்ளை, அதுக்கப்புறமா தாய்க்கு நான் இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். லவ் பண்ண அந்த இளைஞன் அவரும் ரெண்டு பேருமே இப்போ இந்த உலகத்தில் இல்லை. முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாட்ட இருக்கைக்குள்ளேயோ இல்லை தம்பிகிட்ட இருக்கைக்குள்ளேயோ இல்லை அப்பாட்ட இருக்கைக்குள்ளேயோ தான் கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை உணரும். 3வது பிள்ளை தான் 14 வயதுடைய பிள்ளை. ஸோ அந்த பிள்ளையை தான் தொடர்ச்சியாக அவர் பாலியல் வன்கொடுமைக்கு காதலி அந்த 27 வயது காதலனை ஏமாத்துற மாதிரி அந்த கேவலமான செயலில் அவர் ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கார் தொடர்ச்சியாக. அதுக்கப்புறமா அந்த பிள்ளை அம்மாட்ட சொல்லி அம்மா இதுக்கப்புறமா நம்ம எப்படியும் ஜெயிலுக்கு போகிறோம்ன்றதை உணர்ந்து அப்படி இல்லை தெரியல தான் பண்ணிட்டார். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு செட்டப்பில், அதாவது இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை, அதாவது என்னோட ஸ்டூடியோன்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னத்துக்காக இந்த காணொளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இது மாதிரி தெரியும் உங்களுக்கு நாங்கள் நானும் பிறகு கதைச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. தம்பின்றதும் அக்கான்றதும் தகாத உறவால் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை சம்மந்தமாக ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய விதமாகவும் அண்ட் என்ன சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அடித்து அதை தாண்டி அந்த வீடியோ டிலீட் பண்ணவே சொல்லிட்டாங்க. மட்டும் தான் டிலீட் பண்ணுவோம் தம்பி, அதான் நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற நல்ல ஒரு விடயம் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை அந்த காணொலியை டிலீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நாங்களும் அந்த காணொலியை டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருந்தோம். மெயின் அந்த வீடியோ போட்டோம் அப்படின்றதுக்காக. அதையும் தாண்டி இந்த ரீசெண்ட் டைமாக ஒரு 3-4 நாளுக்குள்ளே நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் கேவலமாகவும் அண்ட் அதை தாண்டி சமூக சீர்கெடுக்கிற மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் கதைச்ச வீடியோ இது ஒரு சமூக விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக யாராச்சும் பெற்றார்மாரோ இல்லை பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த காணொலியை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா ரீசெண்ட் டைமாக நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் இருந்து ஒரு 3 கேவலமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆரம்பத்தில் நான் கேவலமான ஒரு விஷயம் என்று சொல்லக்குள்ளே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன தம்பி இப்படி வீடியோ நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான். நாங்கள் ஏன், அதாவது அந்த வீடியோ நானும் பிறலானும் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முழு நோக்கம் கண்டிப்பாக இதுக்கப்புறமா சரியாக போகணும், உண்மையிலே எல்லாரும் அவதானமாக இருக்கணும்ன்றதுக்காக. ஆனால் அப்படி ஒரு வீடியோ நீங்கள் எல்லாருமே டிலீட் பண்ண சொன்னதுக்கு அப்புறமா இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அந்த 3 கேவலமான விஷயம்ன்றதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ உண்மையிலே நிறைய பேசி கொண்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன அந்த 3 கேவலமான விஷயத்தில் முதலாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி ஒரு 15-14 வயசு ஆகினாலே எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், அந்த காதல் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபோனில் அடிக்ட் ஆகி தப்பான விடயங்களுக்கு போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரீசெண்ட் டைமாகவே நிறைய நியூஸ்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு காதலால் இன்றைக்கி அந்த பெண்புள்ள அதுக்கப்புறமா அந்த இளைஞன், அதாவது யார் அதை கொலை செஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இளைஞன் லவ் பண்ண அந்த இளைஞன் கொலை செஞ்சுட்டு அவரும் 2 பேருமே இப்போ இந்த உலகத்தில் இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. அது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கம்பளையில் நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த சிறுமிக்கு எத்தனை வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 16 வயது. 16 வயது சிறுமியை 27 வயது இளைஞன் லவ் பண்ணியிருக்கார்.
கிட்டத்தட்ட 27 வயதுண்டா என்னை விட 2 வயசுக்கு மூப்பு. ஸோ உண்மையிலே வந்து இந்த காதலிச்சதே வந்து ஒரு சிறுவ துஷ்பிரயோகம்னு சொல்லலாம். அந்த ஏனெண்டா இப்போ அதே வயசுக்குள்ளே இருக்கிற அதே ஆட்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ 18 வயசுக்குள்ளே இருக்கிற 2 பேர் வந்து காதலிக்கிறது வந்து நார்மல். அப்படி இருந்தாலும் சிறுவர்களாக வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆனால் 18 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை 18 வயசை தாண்டி அதாவது மேஜராக இருக்கிற ஒரு ஆள் வந்து லவ் பண்ணினா வந்து அது உண்மையிலேயே வந்து ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த நியூஸ் வந்து வெளியானது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கம்பளை என்ற இடத்துல வந்து இந்த நியூஸ் வந்து வெளியானது. 16 வயது அந்த காதலி, அதாவது இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த காதல் மறந்து கொண்டு இருந்திருக்கு. அப்போ அந்த டைமில் வந்து திடீரென்று அந்த 16 வயது காதலி வந்து அந்த 27 வயது காதலனை ஏமாத்துற மாதிரி, அதாவது வந்து இவங்க இன்னுமே வந்து 18 வயதை தாண்டலை. ஆனால் வந்து ஒரு ஆளை லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப இன்னொரு ஆளை லவ் பண்ண மாதிரி வந்து அப்படி தான் சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. அந்த அந்த இளைஞனை வந்து ஏமாத்தினதா. அதுக்காக வந்து உண்மையிலே கூறிய ஆயுதத்தை கொண்டு அந்த பிள்ளைய அந்த 27 வயதுக்கு அந்த இளைஞன் இதுக்கப்புறமா வந்து எப்படியும் நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படியும் ஜெயிலுக்கு போகிறோம்ன்றதை உணர்ந்து அப்படி இல்லை தெரியலை, அவர் காதலிச்சதை வச்சு கொண்டு தெரியலை தான் வந்து இப்போ உண்மையிலே வந்து 2 பேர் உயிரும் இல்லை. அவங்க லவ் பண்ணாங்க, இவர் அப்படி என்று சொல்லி நடந்து முடிஞ்சு. ஆனால் இப்போ அவங்களோட குடும்பங்களோட நிலையை யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே வந்து ஸோ அந்த 16 வயது பிள்ளை இதை கையில் ஃபோன் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்கிறதா, இல்லை வந்து அந்த 16 வயது பிள்ளை இப்படி ஒரு வயதான ஒருத்தர் லவ் பண்ணது வந்து தப்புன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்லி தெரியலை. அவங்களுக்கு உள்ள நடந்த கருத்து வேறுபாடுக்கு அமைய வந்து அந்த இளைஞன் கோபத்தில் வந்து இருக்கார். என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் வந்து இந்த செய்கிறன்ற முடிவு வந்து எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல. எவ்வளவு கோபமாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இந்த வந்து முடிவுக்கு ஆகாது. இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து ஆரம்பத்தில் ஒரு லவ் பண்ணினாலோ இல்லை என்ன நடந்தாலும் வந்து நம்மளை விட்டு அது போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கானது இல்லை. நம்ம வந்து வேறு லைஃப்பை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும், வேறு லைஃபுக்குள்ளே போகணும். எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை. நம்மளே நாளைக்கு வந்து உயிரோடு இருக்க மாட்டோம். ஆனால் வந்து காதலை விட்டுட்டு போயிட்டால் காதலன் விட்டுட்டு போயிட்டான்னு விட்டு இப்படி அளவுக்கு வந்து கண்டிப்பாக யாரும் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. அதான் உண்மை. இன்றைக்கு பாருங்க 2 பேருமே வந்து உயிரை விட்டதால் வந்து அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் வந்து அழுறது, வந்து அந்த சின்ன பிள்ளைய வந்து பறி கொடுத்துட்டோம்னு அந்த பெற்றார்மார் வந்து தவிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து நமக்கு கவலையாக இருக்குது. உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றார்மார் தான் நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட வீடியோலாம் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன், நாங்கள் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த 15 16 அந்த 18 வயசுக்குள்ளே வந்து அவங்க வாழ்க்கையை பற்றி தெரியாது. ஸோ அவங்க படிப்பும் அதை தாண்டி வந்து இப்படியான இந்த இதுகளில் வந்து ஈடுபடுறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் அவங்கள வழி நடத்தி வாழ்க்கைன்ற இதாண்டு ஒரு 20 வயதோ இல்லை 21 வயதை தாண்டி கொண்டு விட்ட பிறகு தான் அவங்க உண்மையிலே உணர்ந்து கொள்வாங்க தாங்கள் என்ன செய்யணும், இதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சுயமாக வந்து யோசிச்சு கொள்வாங்க. ஆனால் உண்மையில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 16 வயது சிறுமி, ஸோ அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியா. ஆனால் 27 வயது கிட்டத்தட்ட என்ன விட 2 வயது கூடுன ஒரு இளைஞன் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அந்த அவருக்கு எங்கே போனது அறிவுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. உண்மையிலே வந்து இன்றைக்கு தானும் உயிரோடு இருக்க முடியாமல் வந்து இறந்துட்டேன். இதே விட்டுருந்தா ஒரு 6 மாதத்தாலே இல்லை 1 வருஷத்தாலே வந்து தான் வந்து வேறு ஒரு லைஃபுக்குள்ள உண்மையிலே சந்தோஷமாக போயிருக்கலாம். ஸோ உண்மையிலே வந்து இதுதான் இவங்களுக்கான முடிவாக இருந்திருக்கு போல். இந்த உலகத்தில் வந்து அவங்க ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. இறுதிக்கட்டமாக வந்து இவங்க இப்படி தான் இறக்கணும்னு சொல்லி இறைவரால் எழுதப்பட்டிருக்கு போல அப்படிதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து இது ஒரு அடி முட்டாள்தனமான ஒரு விஷயம். உண்மையாக வந்து உங்களுக்கு தெரியும் வவுனியாவில் நடந்த ஒரு விஷயம். கணவனுக்கு வந்து வைஃப் சீட் பண்ணுன்றதுக்காக வந்து மனைவியை கழுத்தறுத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்ததெல்லாம் இந்த ரீசெண்ட் டைமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இது. என்னென்னு சொல்லி சொன்னால் அது 16 வயது சிறுமி. அந்த பிள்ளைக்கு வந்து பெரும்பாலும் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது வந்து நான் உண்மையில் சொல்ல போனால் அந்த பிள்ளைகளில் நான் குற்றம் சொல்ல மாட்டேன். உண்மையில் குற்றம் சொல்கிறதா இருந்தால் அந்த பெற்றார்மாரில் தான் சொல்லுவேன். ஏன்னா படிக்கிற ஒரு வயசு பிள்ளை 16 வயசுன்னு சொல்லி சொன்னால் ஓலவில் எடுக்கிற பிள்ளை. ஸோ அந்த ஓலவில் எடுக்கிற பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுத்தா வந்து அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொல்லி கண்டிப்பாக பெற்றார்மார் பார்த்துருக்கணும். அதையும் தாண்டி வந்து எல்லாத்தையும் 16 வயசு எங்கே இருக்குது, 27 வயசு எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 11 வயசுக்கிட்ட கூட அதிகம் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்தில் நான் வந்து வேறு ஏதாவது செய்யணும்னு சொல்லி. உண்மையிலே சும்மா தகவை இல்லாமல் வந்து அந்த பிள்ளையும் இன்றைக்கு அவரும் வந்து இறந்துட்டார். இதெல்லாம் கேட்கல வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன்,
ஒரு பயமாக இருக்குது. சமுதாயம் நமக்கு தெரிஞ்சவர்களும் இப்படி நடந்துருமோ, இப்படி எல்லாம் வரப்போதும் அப்படின்னு சொல்லி எனக்கும் உண்மையிலேயே வந்து அது கவலையாக இருக்குது. ஸோ உண்மையாக வந்து இதுதான் முதலாவது ஒரு விஷயம். 2வது விஷயத்துக்குள்ளே வருவோம். 3வது விஷயம், நாங்கள் நேரத்தில் போட்ட ஒரு வீடியோ இருக்குது தானே, அதாவது தம்பியை தண்டை பாலியல் தேவைக்கு பயன்படுத்தின அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு இருப்பேன் தானே. அதே மாதிரி தான் அதுக்கு வந்து நடந்திருக்கு. அதை நான் 3வதாக சொல்லுவேன். அப்படி நீங்கள் கண்டினியூ வீடியோ பாருங்க. 2வதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்ட் டைமாக வந்து சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அருகம்பை உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நிறைய, அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வார இடம் வந்து அருகம்பை பீச். உங்களுக்கு தெரியும் அருகம்பன்ற ஒரு இடம், அங்கே இருக்கிற அந்த பீச்சுக்காக வந்து வாரவங்க. நாங்களும் அதை வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருப்போம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியலை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அருகம்பையில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எந்த டைம் போனாலும், அதாவது ஒரு சீசன் டைம் இருக்குது, இப்போ அந்த சீசன் டைம்னு நினைக்கிறேன். இந்த டைமில் வந்து அதிகமான வெளிநாட்டுக்காரர்கள், அதாவது வெள்ளைக்காரர்கள்னு சொல்லலாம். அப்போ உண்மையிலே வந்து அவங்க தெரியும் வெளிநாட்டிலேருந்து வாரவங்க வந்து சில டைம் வந்து ரெண்டுக்கு வாகனங்கள் எடுத்து அவங்கள ஓடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அப்படித்தான் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவங்க 2க்கு ஆட்டோ எடுத்து வந்து, அதாவது முச்சக்கர வண்டி எடுத்து அவங்களோட ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு இளைஞன், அதாவது எந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருகம்பைக்கு முன்னுக்கு இருக்கிற பொத்துவில் சங்கமகண்டி என்ற இடத்துல நான் எல்லாம் அங்கே போயிருக்கேன். ஸோ அந்த இடங்களில் வந்து அதிகமான வெள்ளக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இருந்த ஆட்டோவை மறித்து ஒரு இளைஞன் வந்து அந்த அந்த வெள்ளைக்கார பெண்மணியோட வந்து கதைச்சிருக்கார். கதைச்சு கொண்டு இருக்கக்குள்ளே வந்து ஒரு கேவலம், ஒரு பட்டு கேவலம், அதாவது வாயில் சொல்லவே இல்லை. ஸோ அப்படி ஒரு செயலில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கார். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவள் வந்து ஒரு பிளாக்கிங் செய்கிறவ போல், இல்லை அவங்களோட மெமரிஸுக்காக வந்து ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு போக தெரியல. கோப்ரோ கேமராவை கூட்டி வந்து அவள் வீடியோ எடுத்துக்கொண்டு ஆட்டோ ட்ரைவ் பண்ணி கொண்டு வர்றார். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இளைஞன் வழிமறித்து அவங்களோட கதையை கொடுக்குற மாதிரி கதையை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய, இது எனக்கு சொல்கிறதுக்கே அது ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து அந்த வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, உண்மையிலே கதைச்சு கொண்டு இருக்கைக்குள்ள அவட்ட வந்து இப்படி ஒரு தகாத மாதிரி நடந்து கொண்டிருக்கார். வந்து உண்மையிலே அவள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. உண்மையாக உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலேருந்து வாரவங்களோ இல்லை யாராக இருந்தாலும் வந்து இங்கே வந்து நம்ம மதிக்கிறது நம்மளோட கடமை. என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம நாட்டுக்காக வாராங்க, நம்ம நாட்டில் வந்து உண்மையிலே ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியோ இல்லை, உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ யாருக்குமோ எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இது செய்யாமல் வந்து இப்படி ஒரு படுகேவலமான ஒரு விஷயத்தில் நடந்து கொள்வது, அதுவும் பப்ளிக்கில், அதாவது ரோட்டில் வச்சு கொண்டு இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வது வந்து இப்போ பார்க்கக்குள்ள வந்து கேவலமாக இருக்குது. உண்மையிலே வந்து அவள் அப்போ அதை வீடியோ எடுத்து கொண்டு போயிட்டு வந்து அந்த வீடியோ அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அது ஒரு சரியான விஷயம். ஏனெண்டா அதை பப்ளிக்கு கொண்டு வந்தது. ஏனெண்டா இப்போ யோசிச்சு பாருங்கள், அவரோட மானம் போய் மரியாதை போய் குடும்பத்தின் எல்லார மானமும் போகும். ஸோ ஏனெண்டா அவள் பப்ளிக்காக முகத்தை கூட பிளர் பண்ண, நாங்கள் காட்டின வீடியோவில் முகத்தை பிளர் பண்ணி காட்டியிருப்போம் அந்த இளைஞரை. ஆனால் அவள் வந்து பப்ளிக்கில் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்துருவீங்க, வந்து முகத்தை பிளர் பண்ணாமே அவள் வந்து அதை வெளியிட்டுட்டா அந்த வீடியோ வந்து. ஸோ அதை வச்சு கொண்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி உண்மையிலே நிறைய பேர் அவருக்கு திட்டி எதிரெல்லாம் வந்து கருத்தெல்லாம் போட்டிருந்தவங்க. அதுக்கிடங்க போலீஸ் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து போலீஸால் ஒரு அறிக்கையும் கூட விட்டவங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞனை தெரிஞ்சிருந்தால் யாராச்சும் எங்களுக்கு அறிய தாங்குவோம் அப்படின்னு சொல்லி போலீஸால் வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருந்தவங்க. அதுக்கிணங்க நேற்று எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ள வச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸால். ஸோ இதுக்கப்புறமா வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சேன்டா அவருக்கு ஜெயில் வாழ்க்கை தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வந்து இந்த அளவுக்கு நாடு போய் கொண்டிருக்குன்னு சொல்லி உண்மையிலே தெரியலை. ஏன்னு சொல்லி சொன்னால், எங்கே பார்த்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமை என்றது சொல்கிறதும் வந்து இப்படி இந்த கொலை இதுன்னு சொல்லி சொல்கிறதும் உண்மையாக அதான் சொல்லுவாங்க. முதல் வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்திருக்கும், ஆனால் வந்து இது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இதை வந்து கட்டுக்கோப்பில் கொண்டு வரணுன்றதுக்காக வந்து அடக்கி கொண்டு இருக்கைக்குள்ள வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து கொண்டே இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதை வந்து பப்ளிஷ் படுத்தி எல்லாருக்குமே வந்து அறிய தரது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் நாளைக்கும் வரப்போகிற சமுதாயம் வந்து திருந்தும். ஏன்னு சொல்லி சொன்னால், சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துட்டு அதை 4 பேருக்குள்ளே கதைச்சு முடிச்சுட்டு போகிறத இதை வந்து பப்ளிஷ் படுத்தி எல்லாருக்குமே தெரிய வந்தால்
இதே மாதிரி நாளைக்கு யோசிப்பாங்க, நம்மளுக்கும் இப்படி ஒன்று நடந்தால் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். கண்டிப்பாக நம்மளும் வந்து 4 பேருக்கு மத்தியில் வந்து தலை குனிஞ்சு போய் நடக்கணுன்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இதே இது வேறு யாராச்சும் ஒருத்தங்கள் போட்டிருந்தாலோ இல்லை என்ன சொல்லியிருந்தா வந்து கண்டிப்பாக அது வேறு மாதிரி ரீட் பண்ணிப்பாங்களே என்று சொல்லி சொன்னால் அதை வந்து வீடியோ வெளியிடையில அதை அப்படி செய்யலை அப்படி செய்யலான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்கள் கூட இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு, அதாவது பெரிய பெரிய விஷயங்களை பற்றி கதைக்க மாட்டோம். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சு போகிறோம்னு சொல்லி சொன்னால் இதுக்கப்புறமா வந்து அது விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ அப்படி தான் நானும் பிறலானும் அந்த வீடியோவை பற்றி கதைச்சு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் அடிச்சிருந்தவங்க, நீங்கள் தான் சமூகத்தை கெடுக்குறீங்க, இப்படியான வீடியோ டிலீட் பண்ணுங்க, இது 1 2 தான் நடக்கும், அதெல்லாம் பப்ளிஷ் படுத்த தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். முதலாவது விஷயம் வந்து அந்த 16 வயது சிறுமியை கொலை செஞ்சுட்டு உயிரமாய்த்து கொண்டு வந்து 27 வயது இளைஞன்ன்றதும், 2வது வந்து அந்த அருகம்பு, அதாவது பொத்துவில் சங்கமகண்டி என்ற இடத்துல வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்ணிடம் வந்து தப்பா நடக்க முயன்றதை தாண்டி வந்து அந்த வீடியோவில் பாருங்க, நீங்கள் வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. அதுலேருந்து நான் அதை கடந்து போகிறேன், அதுலேருந்து அதை சொல்ல இயலாமல் இருக்கு. ஆனால் மற்ற வீடியோ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ தப்பாக நடந்து கொண்ட ஒரு விஷயம் வந்து ஒரு பப்ளிக்கில் வச்சுக்கொண்டு இப்படி நடந்தது. ஆனால் அதை வந்து வீடியோ எடுத்து வந்து வெளியிட்டுட்டா, அதை வீடியோ எடுத்து வெளியிட்டது வந்து நானும் நல்ல விஷயம் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், நாங்கள் இப்போ போன தரம் அப்லோட் பண்ணியிருந்தோம் தானே, அதாவது தன்னை தம்பியை எப்படி ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தினேன்னு சொல்லி. ஆனால் இப்போ அதாவது அம்பாறை மாவட்டத்தில், அதுக்கப்புறமா நான் அந்த இடத்தை சொல்லலை, பேரை சொல்லலை, நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்க, நிறைய பேர் அப்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி நியூஸுகள் அப்டேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வலைத்தளங்கள் இருந்தால் அதில் போய் பாருங்க. அம்பாறையில் ஒரு தந்தையோரால் தன்னுடைய மகளை, அதாவது 14 வயதுடைய மகளை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஈடுபடுத்தியிருக்கார். அதாவது தொடர்ச்சியாக வந்து இப்படி இந்த பாலியல் ரீதியான வற்புறுத்தலில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருந்ததாக அவருடைய மனைவி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நாங்கள் நேரத்தில் போட்டது வந்து தன்னை தம்பியே அக்கா சீட் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு வளர்ந்த ஒரு அப்பா வந்து அந்த பிள்ளை, அதாவது 14 வயது, அவருக்கு வந்து மொத்தம் 3 பிள்ளைகளாம். அதில் அந்த 3வது பிள்ளை தான் 14 வயதுடைய பிள்ளை. ஸோ அந்த பிள்ளையை தான் தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஈடுபடுத்தியிருக்கிறார். அதாவது என்ன சொல்கிற வந்து இந்த கேவலமான செயலில் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கார் தொடர்ச்சியாக வந்து. அதுக்கப்புறமா வந்து அந்த பிள்ளை வந்து அம்மாட்ட சொல்லி, அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து அவர் ஜெயிலில் இருக்கிறார். அந்த பிள்ளை வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற கல்முனை ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சைக்காக, தெரியும் உங்களுக்கு வந்து இப்படியான பிரச்சனை நடந்தால் அந்த ரிப்போர்ட்டில் எடுத்து வர சொல்லி கோர்ட் சாலேஜ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த பிள்ளை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து இந்த நியூஸ் பரவலாக வந்து பரவப்பட்டது. அதாவது 14, 15, 16 இந்த 3 நாளைக்குள்ளேயும் தான் இப்படியான இந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. நான் நேரத்தில் சொன்ன அந்த இளைஞன், அதாவது அந்த பொத்திவில்ல அந்த வெள்ளைக்கார பெண்ணிட வந்து இப்படி தப்பாக நடந்து கொண்டால வந்து கைது செஞ்சாச்சு. அடுத்து வந்து இந்த பிள்ளையோட தப்பாக நடந்து கொண்ட அப்பா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்பான்றது தான். இப்போ அந்த பிள்ளை வந்து அண்ணாட்ட இருக்கைக்குள்ளேயோ இல்லை தம்பிகிட்ட இருக்கைக்குள்ளேயோ இல்லை அப்பாட்ட இருக்கைக்குள்ளேயோ தான் கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து உணரும். ஏன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியல, இதெல்லாம் வந்து எப்படி வளர்ந்துருப்பாங்களே, என்ன கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்கன்னு சரி தெரியல. சம்டைம் வந்து அவர் கடத்தொழில் செய்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போதைப் பொருளுக்கு இதுக்கு அடிக்ட் ஆனாரோ என்னன்னு சொல்லி தெரியலை. அது சம்மந்தமான முழு விளக்கங்கள் அதில் வரல. அதாவது எங்களுக்கு என்ன நியூஸ் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 14 வயதுடைய ஒரு மாணவி தன்னுடைய அப்பாவால் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து ஈடுபடுத்தி கொண்டு இருந்திருக்கார் அப்பா. ஸோ அதை வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸால் வந்து கைதாகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் நேற்று வந்து நியூஸ் வந்தது. அதுவும் ஃபுல் டீட்டெயிலாக தான் வந்தது. நான் அதில் வந்து ஊர் பேர் உண்மையிலே ஒருத்தங்கள் 2 பேர் செய்கிற தப்பால் வந்து இந்த ஊரையோ இல்லை ஏதோ வந்து கேவலப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து நான் அதை பப்ளிக்காக வந்து சொல்லலை. ஸோ அதை தான் நான் வந்து ஷோர்ட்டாக வந்து முடிக்கிறேன். உண்மையிலே வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி இந்த நேரத்தோட சொன்ன வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேசியிருந்த நீங்கள் தானே, அதாவது நீங்கள் சமூகத்துக்கு சீர்கெடுக்கிறீங்கள், கேவலப்படுத்துறீங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கமாண்ட் வந்து அடிச்சிருந்தீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்பான்றவர் வந்து எப்படி ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஸோ அப்பாவை பார்த்தாலாம் வந்து தெரியலை. இப்போ சொல்லுவாங்களே வந்து
அந்த முத்தம் வந்து காமத்தில் சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு பாட்டெல்லாம் வந்து இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து உண்மையான கருத்தும் கூட தான் அது வந்து. ஏன்னாண்டா அப்பாவோட இருக்கைக்குள்ள தான் அந்த பிள்ளைக்கு வந்து கன்ஃபார்மாக நான் வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து உணரும். ஆனால் அதையும் தாண்டி இப்படி படுகேவலமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நன்றி சொல்லணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து இதுக்கப்புறமா வந்து இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக இதை வந்து வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்களன்றதில் வந்து பெருமைப்படணும். உண்மையிலே அதான் நாங்களும் போன வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம். உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படியான விஷயங்கள் ஃபோன் அவங்கள்ட்ட பாவிக்க கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கோ. இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களோட மனம் விட்டு பேசுங்கோ. பேசினா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு வரும். பிள்ளை இந்த நிலையில் இருக்குது, எப்படி இருக்காங்களோ, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற வழியிலையோ இல்லை வார வழியிலையோ இல்லை வீட்லேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிள்ளை மனம் விட்டு பேசும். உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாருமே வீட்டாக்கள் எல்லாருமே வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஏன் அப்படின்டா முதலெல்லாம் வந்து எல்லாருமே தான் ஒருமிக்க இருந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கிற நேரம் இல்லை, எல்லாரும் ஒரு வேலை அங்கே வேலை இங்கே வேலைன்னு சொல்லி மாறி மாறி ஓடக்குள்ள வந்து ஸோ உண்மையிலே அதுக்கான டைம் கிடைக்கிறல. ஆனால் என்ன இருந்தாலும் பிள்ளைகளை பெற்று விடுறது மட்டும் நம்மளோட வேலை இல்லை. உண்மையிலே அந்த பிள்ளையை சரியாக வளர்த்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துல கொண்டு விடுறது தான் உண்மையான பெற்றார்மாருக்கான ஒரு என்ன சொல்கிறேன் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு பிள்ளை பிறந்துட்டா அது ஒரு பையனாக இருந்தால் அப்பாவும் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அம்மாவும் வந்து மனம் விட்டு பேசுங்க. ஓப்பனாக நீங்கள் என்ன விஷயம்னா கதைங்க, உங்களுக்கு இப்படியான பிரச்சனை நடக்குதா இருக்கான்னு சொல்லி நீங்கள் பிள்ளைகள்கிட்டே பயம் இல்லாமல் கேளுங்க. ஸோ கேட்குற நேரத்தில் வந்து இப்படியான பிரச்சனைகள் வராது. ஆனால் உண்மையிலே வந்து அந்த தாய்க்கு நான் இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். தன்னை கணவனும் பார்க்காம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சில வீடுகளில் வந்து இப்படி நடந்தாலும் ஸோ இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுக்காக வந்து அப்படி மூடி மறைச்சி வச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனால் இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு தண்டிக்கப்படணுன்றதுக்காக வந்து பொலிசில் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து என்ன என்றதை நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்லல, என்ன நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள வந்து சொல்லல. அது உண்மையாக அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்த ஒரு அந்த பிள்ளையிலேருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்த ஒரு தான் இன்னும் உறுதிப்படுத்துவாங்க. ஆனால் உறுதிப்படுத்தின மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே வந்து இதான் நான் சொன்ன ஒரு 3 கேவலமான விஷயம். அது வந்து கடைசியில் நடந்தது ஒரு தந்தையால் பிள்ளை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஈடுபடுறதுன்றது வந்து அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம்ன்றதை நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் கொமாண்ட் அடித்தவங்க எல்லாம் இதில் வந்து திரும்பியும் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்களோ இப்படி தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், இதை வழியில் நீங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்லி உங்களை போல் முட்டாள்கள் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து ஏனெண்டா இப்போ நாங்கள் போன தரம் போட்ட வீடியோவும் நாங்கள் தான் அதை ப்ரைவேட் பண்ணினாங்க. ஆனால் அது சம்மந்தமான வீடியோ நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பாருங்க, அது இப்போ உண்மையிலே ஒரு 4 பேரை போய் சென்றடைஞ்சு உண்மையிலே இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முடிவெடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ப்ரைவேட் பண்ண சொன்னாலும் நாங்களும் ப்ரைவேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இந்த ஒரு 3 நாளைக்குள்ள வந்து இப்படியான கேவலமான ஒரு விஷயம் நடக்குது, அது தந்தையால் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்படணும். நம்மளோட சமுதாயம் வந்து வெளியில் வரணும். அதன் வந்து எப்படி தமிழினம்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு மதிக்கத்தக்க ஆட்கள், அதை தாண்டி வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, உண்மையிலே வந்து எல்லாரும் ஒரு நல்ல கட்டத்துக்கு வளரணுமான்னு வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும்ன்றதான் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் தப்பாக வளர்றான்னு சொல்லி சொன்னால் அவனால் எல்லாருக்கும் தானே ஆபத்து. கண்டிப்பாக எந்த வீட்லேயும் ஒரு ஒரு பெண் பிள்ளையோ இல்லை யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் அந்த தப்பாக வளர்றவன் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கைக்குள்ளே வந்து அது எனக்கும் தான் ஆபத்து. ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க ஒரு ஒரு நல்ல கட்ட வளர்ச்சி அடையக்குள்ளே தான் வந்து எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக சொன்ன நியூஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் நடந்தது தான். நான் வந்து இப்போ நான் அந்த வெள்ளக்காரி அந்த இதெல்லாம் சொன்னது வந்து எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் தான் வந்து அரெஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்கே வச்சு தான் நாளை பிடிச்சிருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட அது வீடியோ வெளியிட்டதுக்கப்புறமா 2 நாளாக தேடிக்கொண்டு இருந்தவங்க நேற்று வந்து கைது செஞ்சிட்டாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். உங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இந்த காணொலி எடுத்தேன். நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் தானே, அந்த வீடியோக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கொமெண்ட் அடிச்சிருந்த நீங்கள் தானே இப்படிலாம் நீங்கள் போட தேவையில்லை, நீங்கள் தான் சமூகத்தை சீரெடுக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்படியும் விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி தெரியணுன்றதுக்காக தான், அதுவும் கண்ணநாள் இல்லை இந்த ஒரு 3 நாளைக்குள்ளே. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் அப்படி ஒரு காணொலி அப்லோட் பண்ண நாங்கள்ன்றதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலி வந்து எடுத்தேன். ஸோ இந்த காணொலியில் வந்து பிள்ளையாக ஏதாச்சும் கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னாலும்
கண்டிப்பாக வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உண்மையான நியூஸை தான் ஸோ உங்களுக்கு வந்து நான் அதை ஷேர் பண்ணேன் வந்து. ஸோ உண்மையாக வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு முழு டீட்டெயில் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். டிக்டாக்கோ இல்லை ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் இருக்கிற நிறைய நியூஸ் வழங்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அறியக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ உண்மை நியூஸை தான் நாங்கள் வந்து வெளியில் சொல்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து விழிப்புணர்வாக இருக்கட்டும். நாளைக்கு எல்லாருமே வந்து இப்போ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்பாவால் எப்படி நடக்கும், தன்னை தம்பிக்கு அக்காவால் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி. ஸோ ஆனால் இப்படி எல்லாம் நடக்கைகளை வந்து இப்போ அந்த இளைஞனும் கூட அந்த வெள்ளைக்காரியோட தான் இப்படி ஒன்று செஞ்சிருந்து இல்லை. நாளைக்கு நம்மட அக்காக்களுமோ இல்லை யாராச்சும் வந்து வெளியில் போய்களும் வந்து நாளைக்கும் இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். அப்போ நாளைக்கு நம்ம தான் உண்மையிலே வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து சரியான முறையில் வந்து இருக்கணும். ஸோ அதான் உண்மையிலே வந்து இந்த காணொலி வந்து அப்லோட் பண்ணது வந்து எல்லாருமே வந்து விழிப்புணர்வாக இருங்கோ. சமூகத்துக்கு இடையில் வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் அதாவது அனுர அரசாங்கம் வந்து நல்ல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதால வந்து கண்டிப்பாக இதுக்கான முடிவுகளும் வெகு சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைக்குள்ளே ஈடுபட்ட அவ்வளோ பேருமே வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. ஸோ இதுக்கப்புறமா வந்து வேறு எது நியூஸ் வந்தால் நான் வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு அறிய தரேன். நன்றி, வணக்கம்.